வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நேற்று நடந்த லக்னோ வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ட்ரோல்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ புதுசா நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஸோ டெய்லி கிடைக்கக்கூடிய மீம்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அந்த வீடியோவை கொண்டு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்ச்லேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுலும் அண்ட் ரிஷப் பண்ட் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் தான் இன்னைக்கு பயங்கரமான ஹாப்பி ஆச்சு. ஏன்னா இத்தனை கோடி ரூபாய்க்கு ரிஷப் பண்ட் எடுத்து 7 ரன்ல அவுட் ஆகி போகும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதே கஷ்டத்தை ராகுல் டக் அவுட்ல போனோட எவ்வளோ சந்தோஷப்படுறான் பார்த்தீங்களா தலைவர். ஸோ அதுதான் இன்னைக்கு மேட்ச்ல ஹைலைட்னா அது இதுதான். அடுத்து இதுதான் இன்னொரு பாருங்க, இது நம்ம காலம் அப்படியா, நீ இறங்கி ஆடு என்னத்த ஆட. எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பண்ட்லாம் பேட்டத்துக்கு பல வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வருஷமும் ஒன்றும் ஆடலை. சரி இந்த வருஷமும் சரி ஓப்பனிங்லாம் வர்றாருன்னு சொல்லி நிறைய பேர் டப்பு டப்புன்னு டீம்லாம் மாற்றி கிடந்தோம்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபெயில் ஆகிட்டாரு. வருஷம் சூப்பராக ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க, பொசிஷனை மாற்றுறாங்க, தவிர விளாடுறதுல ஒன்றும் குறை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் உன்னை நம்பி என்ன பண்ண முடியுமோ அதை நேற்று சூப்பராக பண்ணிட்ட அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு கேப்டன்லாம் கொடுத்து வச்சு டீம் போட்டா ஃபர்ஸ்ட் பாலே வந்ததும் தெரியல போனதும் தெரியல, போய் தண்ணி தான் முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள என்னடா ராகுல் அவுட்டா, ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடுறதே தலைவர் மட்டும்தான். அங்கே தலைவரே அவுட் ஆகி போவாருன்னு நினைச்சு கூட பார்க்கலாம். அதுவும் வந்த வேகத்தில் புயல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா காலி ஆகிட்டாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்லேயே ஒரு டீமை கொலாப்ஸ் பண்ணி விடுறது பார்த்தீங்கன்னா இப்போதான் லைஃப்ல மாட்டி பார்க்குறோம்னு சொல்லி பண்டுகிட்ட சொல்றாங்க. ஏன்னா பேசாம மார்க்ஸும் ஓப்பனிங் ஆடி இருப்பாங்க. 2 ஃபாரின் பிளேயர் போன வருஷம் சூப்பரான ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. என்னமோ எல்லாத்தையும் கிழிச்சிடுற ஒரு மாதிரி ஓப்பனிங் வந்தார். யாருமே எதிர்பார்க்கல. அது ஒரு ட்விஸ்ட். நம்ம ஊருக்குலாம் ஒருத்தர் இருப்போம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நடக்கும்போது முதல்ல பேட்டத்துக்கு உள்ள போவோம். விளாடையும் தெரியாது ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு பேட்டிங் வேணும்னு சொல்லி ஒருத்தன் உள்ள ஓடுவான். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில தான் இப்போ பண்ட் இருக்கிறாரு. ஸோ ஒரு விளாடத்தக்கனா ஒரு 2வது பொசிஷன்ல 3வது பொசிஷன்ல வர வேண்டியது. ஏன் முதல்ல தூக்கிட்டு ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த டீமே பார்த்தீங்கன்னா தலைமை நேரத்து கொலாப்ஸ் பண்ணி விட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்த நீர் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் பார்த்தீங்கன்னா லக்னோ ஜெர்சியை தான் மாத்துறானுங்களே தவிர பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கு. முதல்ல டீம் ஆரம்பிக்கும் போதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 4வது இடத்துக்குள்ளே சொன்னாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா லக்னோ கேவலமா ஆடுறாங்க. இதுல வேற லாஸ்ட் இந்த வருஷம் ஜெர்சியும் மாத்துறானுங்க, டீம்ல உள்ள லோகோ எல்லாத்தையும் மாத்துறானுங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கன் மாதிரி அப்படி இருக்குது. ஸோ அதான் சொல்றாங்க, வருஷம் ஜெர்சியை மாத்துறானுங்களே தவிர பெர்ஃபார்மன்ஸை மாற்றுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது இன்னொரு அல்டிமேட்டான மீம்ஸ். ஸோ 2 ஓவரும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பங்கமா இருக்கும். ரிஷப் பண்ட் அவுட் ஆகி போகும்போது நம்ம மொட்டை பாஸ் சரியான ஹாப்பி, போடி 7 ரன்லேயே அவுட் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் டக் அவுட் அவுட். ஸோ 2 ஓவருக்கு எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா, சூப்பர் காம்பினேஷனாக இருக்குது. அதே போல நிறைய பேர் இந்த ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் டுடே நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் இன்னைக்கு ஒரு மும்பை விளையாடுதுன்னு வைங்களா, மும்பை ஃபேன் என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் ஐபிஎல் ஆரம்பிக்குது. ஒரு ஆர்சிபி ஃபேன் கேளுங்க, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது இன்னைக்கு தான் உண்மையான ஐபிஎல். இதுல சென்னை ஃபேன்ஸ் அவங்க விளையாடும்போது ராஜஸ்தான் கூட என்னடா மும்பை ஆர்சிபின்னு கிடைக்குங்க, இன்னைக்கு தான் உண்மையான ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருப்போம். இப்போ இந்த 3 டீமை தவிர்த்து இந்த லக்னோ ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் டெல்லி ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேகேஆர் ஃபேன்ஸா இருந்தாலும் இவங்க எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் டுடே, இன்னைக்கு தான் ஐபிஎல் ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா உங்களை எல்லாம் நாங்க இந்த டீமுக்கு வைக்கிறது எதுக்கு வச்சிருக்கோம்? 2-3 நாள் எங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். அந்த ரெஸ்ட் தேவைப்படுற நேரத்தில் நீங்க விளையாடுறதுக்கு தான் உங்க டீமுக்குள்ளே வச்சிருக்கோம் ஐபிஎல். நீங்க சும்மா இந்த ரியல் ஐபிஎல் ஸ்டார்ட் டுடேங்கிற டைலாக்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. தம்பி எம்ஐ சிஎஸ்கே ஆர்சிபி டெய்லி ஆடாம ரெஸ்ட் வேணும்னு தான் உங்களையே டோர்னமெண்ட்லயே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி லக்னோ நம்ம டெல்லி மாதிரியான டீம் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஸ்வி, ஏன்டா நீ இப்படிலாம் பேட்டிங் அடிவியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் கூட நேற்று மேட்ச் லைவா பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் 8-10 பால் வரைக்குமே ரிஸ்வி ஒண்ணுமே இல்லை. ஏன்டா இவனை போய் ஏன்டா இறக்கி விட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இம்பாக்ட் வேற கூட கொண்டு வந்திருக்கலாமா, இப்போ இன்னும் தட்டிக்கிட்டே தானே கிடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு இதுல பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சான். எப்பப்பா சொல்லே வேணாம், எப்படா அவுட் ஆகி போய் நம்ம எடுத்த பிளேயர் வருவோம் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கொண்டு வந்துட்டான். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரிஸ்வியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நேற்று வெறித்தனமா இருந்தது. யாருமே வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்டா ரிஸ்வி இப்படிலாம் உனக்கு பேட்டிங் ஆட தெரியுமா? உன்னை நம்பி நாங்கள் சென்னையில் எத்தனை கோடி ரூபாய்க்கு எடுத்து வச்சோம் தெரியுமாடா? அன்னைக்கெல்லாம் ஒரு மேட்ச் ஏதாச்சும் ஒரு மேட்ச் இப்படி ஆடி கொடுத்துருப்பியா அப்படின்னு சென்னை ஃபேன்ஸ் நினைப்பாங்க. அதே போலதான் ரிஸ்வி 50+ ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனா கேட்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு என்னதான்டா போட்டு அடிக்க போறாங்க யாரு? ஃபிளெமிங். ஏன்னா வாய்ப்பு கொடுக்கல, பெருசா வாய்ப்பு கொடுத்தா நீங்க அவரும் பயன்படுத்திக்கல. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஏடா இப்படிப்பட்ட பிளேயரை தூக்கி நீ வந்து வாய்ப்பு கொடுக்காம பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாம ஆக்கிட்டேடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிளெமிங் கிட்ட தான் போவோம். ஸோ அதுக்கு தான் இந்த மேட்ச். நீ என்கிட்ட ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெமிங் தான் வந்து பாதிக்கும். அடுத்து இதுதான் இருக்கிறதுலே ஒரு அல்டிமேட்டான மீம். இது வந்து நம்ம தாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்கோர் வந்து 200+ அடிச்சிட்டு இருக்காங்க. நடுவில் தான் சார் ஒருத்தன் கிரிக்கெட்டு கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன்னு 127 ஸ்கோர் பண்ணான். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோரே வரல. ஆமாங்க, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஆர்சிபியா இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சா இருக்கட்டும், கேகேஆர் மேட்சா இருக்கட்டும், நல்ல ஹை ஸ்கோர் போயிட்டு இருந்தது. எம்ஐ மேட்சா இருக்கட்டும், நடுவில் தான் நம்ம வந்து 3வது விநாயக் வந்த மாதிரி வந்தோம். அன்னையோட சரி ஸ்கோரே வந்து பாத்தீங்கன்னா பெருசா போக மாட்டேங்குது, எந்திரிக்க மாட்டேங்குது. அடே டாமி எந்திரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கிரிக்கெட்டை கலாச்சாரத்தை மாற்ற வந்து நம்ம சிஎஸ்கே தான் அது சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேற்று எல்லாத்துக்குமே ஒரு ஏப்ரல் பூல் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம தலை வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி போட்டாங்க. ஏன்டா இப்படி போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சும்மா சும்மா இஷ்டத்துக்கு ஹைப் ஏத்துறது. அப்புறம் நம்மளும் வந்து ஒருவேளை தோனி வந்துருவாரோ, ஐயோ எதுவும் உண்மையிலே சரியாயிட்டு அப்படி இப்படின்னு பார்ப்போம். பார்த்தா கடைசியில் நமக்கு விபதி அடிச்சிருவாங்க. ஏப்ரல் பூல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஏப்ரல் பூல் அப்படிங்கிறதுனால இந்த நியூஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ தொடர்ந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது. ஸோ மேட்சை வச்சு நம்ம இந்த மீம்ஸ்லாம் வச்சு நல்லா இன்னும் ரிவ்யூ பண்ணுவோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு மட்டும் தேவை. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்ப சொல்லுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ இது நம்மளுடைய புதிய முயற்சி. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.